கர்த்தருடைய நாமம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர், கர்த்தர், கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு மோசே சீனாய் மலையில் ஏறுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு மேகத்தின் மேல் இறங்கி அங்கே மோசேயின் அருகே நிற்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் மோசேக்கு முன்பாக பிரத்யட்சமாக வெளிப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய மகிமையிலே மோசேக்கு முன்பாக நிற்கிறார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி வருகிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே மலையின் மீது ஏறி போகிறார். கர்த்தரோ மோசேயை சந்திப்பதற்கு இறங்கி வருகிறார். கர்த்தர் அங்கே மோசேயின் அருகே நிற்கிறார். இருவரும் நேர்முகமாக இருக்கிறார்கள். தேவன் மோசேக்கு பிரத்யட்சமாக காட்சி தருகிறார். மேகம் கர்த்தருக்கு ஒரு வாகனம் போல இருக்கிறது. கர்த்தர் தம்மை பற்றிய காரியங்களை நமக்கு அதிகமாக வெளிப்படுத்தினாலும் அவரை பற்றிய காரியங்களில் அநேகம் இன்னும் நமக்கு மறைவாகவே இருக்கிறது. கர்த்தர் தம்மை பற்றி நமக்கு எவ்வளவு வெளிப்படுத்துகிறாரோ அவ்வளவு மாத்திரமே நம்மால் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே மோசேயின் அருகே நின்று தம்முடைய நாமத்தை மோசேக்கு கூறுகிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது கூறுகிறார். கர்த்தர் ஓரிடத்தில் தரித்து நிற்பதை மோசேயால் பார்க்க முடியவில்லை. கர்த்தரை இருக்கும் வண்ணமாக தரிசிப்பது, அவருடைய பூரண மகிமையை காண்பது ஆகியவையெல்லாம் இனிமேல் வரப்போகிற காலத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்படும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் வரையிலும் கர்த்தரை நமக்கு முன்பாக கடந்து போகிறவராகவே நம்மால் காண முடியும். தம்முடைய மகிமை மோசேயை கடந்து போகும் என்று கர்த்தர் ஒரு நாளைக்கு முன்னதாக அவருக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் இப்போது நிறைவேறுகிறது. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். யாத்திராகமம் 33:22. கர்த்தர் மோசேக்கு அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறுகிறார். கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தருடைய நாமத்தை கூறுகிறார். கர்த்தரே தம்முடைய பரிசுத்த நாமத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் ஏற்கனவே தம்முடைய நாமத்தை மோசேக்கு சொல்லி இருக்கிறார். அப்போது கர்த்தர் தம்முடைய நாமத்தை இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் தம்மை எப்போதும் இருக்கிறவராகவும் எல்லாவற்றிற்கும் போதுமானவராகவும் மோசேக்கு வெளிப்படுத்தினார். இப்போது கர்த்தர் தம்முடைய கிருபை, சாந்தம், தயவு, சத்தியம் ஆகியவற்றின் மூலமாக தம்முடைய பரிசுத்த நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் மனுஷருக்கு வெளிப்படுவதற்கு முன்பாகவே அவருடைய நாமத்தில் அவருடைய கிருபையும் இரக்கமும் அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது. நாம் கர்த்தரை பற்றி தியானிக்கும் போது அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் பற்றி தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய மகிமையும் மகத்துவமும் நன்மையும் வெளிப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை சொல்லுவதற்கு இங்கு பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கர்த்தர் நல்லவர் என்பதை நமக்கு உறுதி பண்ணுகிறது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவர் மனுபுத்திரர் மீது மனதுருக்கம் உள்ளவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் மீது இரக்கமாய் இருப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது இரக்கமாய் இருக்கிறார். கர்த்தர் கிருபை உள்ளவர். கர்த்தருடைய இரக்கமே அவருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை நமக்கு இலவச ஈவாக கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நமக்காக பரிதாபப்படுகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்காக மன உருக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். அவர் நம்மீது அன்பும் கரிசனையும் உள்ளவராய் இருக்கிறார்.
மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனம் உருக்க உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருங்கள். 1 பேதுரு 3:8. கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் கோபப்படுவதில் தாமதிக்கிறவர். கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்புகளை உடனே நிறைவேற்றாமல் அவற்றை தாமதம் பண்ணுகிறார். கர்த்தர் பாவிகளை உடனே தண்டித்து விடாமல் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் காத்திருக்கிறார். கர்த்தர் இரக்கம் காண்பிப்பதை உடனே நிறுத்திவிடாமல் அவர் தொடர்ந்து இரக்கம் காண்பிக்கிறார். கர்த்தர் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். தயையும் சத்தியமும் கர்த்தருடைய நாமத்தில் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தினால் நமக்கு தயவு காண்பிக்கிறார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே சத்தியமாய் இருக்கிறது. கர்த்தர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். கர்த்தருடைய மன்னிக்கும் கிருபை இங்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலேயே நமக்கு ஆவிக்குரிய எல்லா வரங்களும் கொடுக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய மன்னிக்கும் கிருபையே மிகவும் பிரதானமானது. கர்த்தர் தமது கிருபையினால் நம்மை மன்னிக்கவில்லை என்றால் நம்மால் கர்த்தருடைய மற்ற ஈவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் மோசேயை நோக்கி, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று கூறுகிறார். கர்த்தர் தம்முடைய 10 நாமங்களை சொல்லும் போது தம்முடைய குணாதிசயங்களையும் சொல்லுகிறார். கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர். யெகோவா என்னும் நாமத்திற்கு இவ்வளவு பொருள்களையும் கூற வேண்டும். ஆகையினால் அவர் எல்லா ஜனங்களுக்கும் எல்லாமுமாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை பற்றி சொல்லும்போது குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் சொல்லுகிறார். ஒருவன் தான் செய்த குற்றத்திற்கு கர்த்தரிடத்தில் மனம் திருந்தி வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்தவன் மனம் திருந்தி வரும்போது தேவன் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு கிருபையும் இரக்கமும் உள்ளவர். குற்றவாளியை தேவன் ஒருபோதும் குற்றமற்றவனாக விடுவதில்லை. விசாரிக்கிறவர் என்னும் வார்த்தை வேதாகமத்தில் 4 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தருடைய நாமத்தை கேட்டவுடனே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொள்கிறார். மோசே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கேட்டார். அவர் தேவனுடைய மகிமையை கண்டார். தேவன் தம்முடைய நாமத்தை அறிவித்ததை கேட்டார். உடனடியாக மோசே தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறார். இஸ்ரவேலரின் பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்தவுடனே கர்த்தருடைய பாதத்தில் மோசே விழுந்து பணிந்து கொள்கிறார். மோசே சிறிதும் தாமதம் பண்ணாமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். மோசே கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே இந்த வனாந்திரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னமே இஸ்ரவேல் புத்திரருக்கு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் கொடுக்கிறது. ஆகையால் கர்த்தர் தங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும் என்று மோசே ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவர்கள் பாவத்தில் தொடர்ந்து இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்கள் நடுவிலே எழுந்தருள மாட்டார். ஆகையினால் மோசே கர்த்தரிடத்தில் எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு சுதந்திரமாய் இருக்கிறார்கள்.
அவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு விலகி போய் விட்டார்கள். கர்த்தரும் தம்மை விட்டு விலகி போய் விடுகிறவர்களை விட்டு விலகி போய் விடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விசேஷமானவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை புறம்பே தள்ளிவிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமங்களும் பாவங்களும் அவர்களை கர்த்தரிடமிருந்து பிரித்து விடுகிறது. கர்த்தர் தங்களுடைய அக்கிரமங்களையும் பாவத்தையும் மன்னித்து தங்களை தமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற இந்த காரியங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுப்பதாக கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்போது கர்த்தர் மோசேக்கு அதை பற்றிய நிச்சயத்தை உறுதி பண்ணுகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் தங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதும் அவர் வாக்கு மாறாதவர் என்பதும் மோசேக்கு தெரியும். மோசே கர்த்தரை நம்புகிறார். அவர் கர்த்தரையோ அவருடைய வார்த்தையையோ சந்தேகப்படவில்லை. ஆனாலும் மோசே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உறுதி பண்ணிக்கொள்ள விரும்புகிறார். ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை முறித்து போட்டு கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய நாமத்தை பற்றி சொல்லும்போது கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொன்னார். கர்த்தர் தம்முடைய மன்னிக்கும் கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறார். அவர்களுக்கு கிடைத்திருக்கிற பாவ மன்னிப்பு புதுப்பிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஆத்துமாக்கள் பாவம் இல்லாமல் சுத்தமாயிருக்க வேண்டும். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் தனக்காக ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக இஸ்ரவேல் புத்திரருக்காக ஜெபம் பண்ணுகிறார். அவர் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருந்து இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இனிமேல் பிறக்கப் போகிற பிள்ளைகளுக்காகவும் மோசே கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய சுபாவம் மோசேக்கும் தெரியும். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருப்பதினால் கர்த்தர் அவர்களோட கூட செல்ல மறுத்து விடுகிறார். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். யாத்திராகமம் 33:3. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்னதை மோசேயும் மறுக்கவில்லை. அவர் கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறார். மோசே கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருப்பதினால் கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையும் அவர்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் அக்கிரமங்களும் பாவங்களும் அதிகமாய் இருக்கிறது. கர்த்தரோ தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீடிய சாந்தத்தினாலும் தயையினாலும் அவர்களுடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நோயாளிகளுக்கு வைத்தியர் தேவைப்படுவது போல பாவிகளுக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க இரட்சகர் தேவைப்படுகிறார். கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையும் வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனத்தாரை ஒழுங்குபடுத்தும். அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை அதிகமாய் கிடைக்கும் போது அவர்களுடைய வணங்காத கழுத்துக்கள் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் பிரமாணங்களுக்கும் வணங்கும்.